டைம் சயின்ஸ் நேயர்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்குறது என்னன்னா 11ஆம் இடத்தை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள் நற்பலன்களையே கொடுக்குது, கெடுபலன்கள் கொடுக்கறது இல்லை. அப்படியே அது கெடுபலன்கள் இருக்கிறனாலும் சுய புத்தி இருக்கும்போது கொஞ்சம் அது வேலை செய்யாமல் இருக்குமே ஒழிய கெடுபலன்கள் அந்த அளவுக்கு வர்றதில்லை. நிறைய ஜாதகங்களை பார்த்த வரைக்கும் 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்கள், அது மெயினாக பாவ கிரகங்கள் இருந்தால் ரொம்ப நல்லது பண்ணுது, சுப கிரகங்களாக இருந்தாலும் பண்ணுது. அதுக்கு ஒரு உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு இலக்கணத்தை பற்றி போடுறேன். அதில் பாருங்கள், நான் 11ஆம் இடத்தில் பொதுவாகவே எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மைகளைத்தான் செய்யும். நம்ம ஜாதகத்தில் பார்க்கலாம் கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. நீங்களே பாருங்கள், உங்கள் ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகம் உங்களுக்கு என்னென்ன பண்ணியிருக்கு, இதுக்கு முன்னாடி திசை முடிச்சிருச்சா, இப்போ புதுசாக வர்ற மாதிரி இருக்குதா அப்படிங்கிறதையும் நீங்கள் அடுத்து போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பார்க்கும்போது அந்த திசை வரும்போது நீங்களே பார்த்துக்கலாம், அதில் நற்பலன்கள் நல்லா கொடுக்குது. முன்னாடி இருந்ததை விட அந்த திசையில் நம்மளுக்கு நல்ல பலன்கள் அமையுது. உதாரணத்துக்கு இப்போ நான் ஒரு சார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க. நான் கன்னி லக்னம் போட்டிருக்கேங்க. கன்னி லக்னத்துக்கு 1 2 3 4 5 6 7 8 9 10 11ஆம் இடம். 11ஆம் இடம் சந்திரனுடைய வீடுங்க. அது சந்திரனுடைய வீடு ஓகே, இருந்தாலும் இது 11ஆம் இடம். நம்ம பேசுறது 11ஆம் இடம். 11ஆம் இடத்துல சூரியனும் சனியிருக்காங்க. இப்போ சூரியனும் சனியிருக்காங்க. இந்த லக்னத்துக்கு சூரியனும் சனியும் 11ல் இருந்து சூரிய திசையோ இல்லை சனி திசையோ வரும்போது அவங்களுக்கு நல்ல பலன்களை தங்க கொடுக்குது, கெடு பலன்கள் இருக்கிறது இல்லை. எங்க சூரியனும் சனியும் சேர்ந்துருக்காங்களேங்க அப்படின்னா அது தகப்பன் ஸ்தானத்துக்கு கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கலாமே ஒழிய மற்றபடி அந்த திசைன்னு வரும்போது நற்பலன்களை தான் கொடுக்குது. சூரியனும் சனி சேர்ந்திருக்கிறதுனால அந்த திசையே நல்லா இருக்காது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. அதுக்காக தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன். சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிறதுனால சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கும் போது இந்த சூரிய திசையில சனி புத்தி வரும்போது கொஞ்சம் ட்ரபிள் பண்ணுங்க. சனி திசையில சூரிய புத்தி வரும்போது அந்த ஒரு 6 மாசம் பண்ணும், மற்றபடி அந்த திசையே கெடுக்காது. இப்போ இதுல பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு 11ல் சனி இருக்கிறாருங்களா, அவர் 5ஆம் வீட்டை பார்ப்பார். அப்போ குழந்தை ஸ்தானம் இதுல கொஞ்சம் பாதிப்புகளை கொடுப்பாரு. ஆனா 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைகிறார். 6ஆம் வீட்டுக்கு 6ல் மறைகிறார். விரையாதிபதி லாபஸ்தானம் ஏறுகிறார். விரையாதிபதியான சூரியன் லாபஸ்தானம் ஏறுகிறார். ஆனால் இந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மைகளைத்தான் செய்கிறது. சூரியனா இருக்கட்டும், சனியா இருக்கட்டும், இந்த இடத்துல சந்திரன் இருக்கட்டும், செவ்வாய் இருக்கட்டும், ஏன் சுக்கிரனே இருந்தா கூட அந்த இடத்துல கடக வீட்டுல சுக்கிரன் இருக்கக்கூடாது. இருந்தாலும் லக்னத்திற்கு 11 என்ற முறையில் அவர் நன்மைகளைத்தான் செய்கிறார். அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த 11ஆம் வீடை பத்தி போட்டிருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இதுல இந்த கன்னி லக்னத்துக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா 6 8 12 இதுல 6 கூடையவர் சனி, 12 கூடையவர் சூரியன், 2 பேரும் சேர்ந்து 11ல் உட்கார்றது நல்ல யோகம். இது உங்க ஜாதகத்துல வருதா அப்படின்னு பாருங்க. இந்த மாதிரி 6 8 12 கூடையவர்களும் 11ல் இருக்கலாம், மற்ற கிரகங்களும் அங்கே இருக்கலாம், யாரு வேணாலும் அங்கே 11ல் இருக்கலாங்க. 11ல் இருந்தா நல்ல பலன்களையே அவங்க வணங்குறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டதிபதியான சந்திரனும் திக்பலமாக 4ல் இருக்கிறார் அப்படின்னா ரொம்ப நல்லது. இல்லை பரவாயில்லைங்க 3ல் தாங்க இருக்காரு, அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. சந்திர திசையும் கெடுக்காது. ஏன் கேட்டீங்கன்னா 11 கூடையவர், அதனால அவரும் நல்லது தான் பண்ணுவார். 11ஆம் வீட்டில் இருக்கும் கிரகங்களும் நல்லது தான் பண்ணுவார். இதுல என்னன்னா சந்திரன் நீங்க நீசம் அடைச்சிட்டாருங்க அப்படின்னா குறையும், கொஞ்சம் பலன்கள் குறையும். இல்லைங்க இங்க சந்திரன் உச்சம் அடைச்சிட்டாருங்கன்னா முழு பலனும் நல்லா இருக்கும். இதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல 11ல் பாவகிரகம் இருந்துச்சு எனக்கு கெடுபலன்கள் வந்துடும் அப்படின்னு பயப்பட வேண்டியதில்லை. 11ல் எந்த கிரகங்கள் இருந்தாலும் அவைகள் நன்மைகளைத்தான் செய்கிறது. நாங்கள் பல ஜாதகத்தில் பார்த்த வரைக்கும் அது நன்மைகளைத்தான் செய்கிறது. உங்க ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்க